எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இதுல பவுல் சொல்லியிருக்கிறது ரட்சிப்பை குறித்து மட்டும் சொல்லலை. ஏன்னா ரட்சிப்பு தேவனுடையதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பவுல் இதுல சொல்லியிருக்கிறது விசுவாசத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுதே அந்த தேவ விசுவாசத்தை பரிசாக என்ன செய்துகிட்டோம்? பெற்றுக்கொண்டோம். அவருடைய விசுவாசம், அவர்கிட்ட என்ன விசுவாசம் இருக்குதோ அதே விசுவாசம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய விசுவாசத்தில் குறை இல்லை. இந்த ரூம்ல இருக்கிற எல்லார் கையிலையும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கப்படுது. ஒருத்தங்க 100 ரூபாய் செலவழிக்கிறாங்க, ஒருத்தங்க 300 ரூபாய் செலவழிக்கிறாங்க, ஒருத்தங்க செலவழிக்கவே இல்லை, ஒருத்தங்க 1000 ரூபாயே செலவழிச்சிட்டாங்க. இது எதை குறிக்குதுன்னா அவர்கள் அந்த பணத்தை பயன்படுத்துகின்ற அளவை குறிக்கிறது. அது போலதான் தேவனுடைய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் இந்த பூமியின் மீது அவர் பிரச்சனைகளை பார்த்து எப்படி பேசினாரோ, கடலை எப்படி அவர் சமாதானத்துடன் அதட்டினாரோ, குறைவுகளை எப்படி நிறைவாக்கினாரோ, நோய்களை எப்படி சொஸ்தமாக்கினாரோ, எப்படி ஒரு இடத்துக்கு சமாதானத்தை கட்டவிழ்த்தாரோ, அதே விசுவாசம் தான் நமக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. பவுல் எப்படி அவ்வளோ பெரிய வல்லமையை பார்த்தார் என்றால் அந்த விசுவாசத்தை அவர் அங்க பயன்படுத்துகிறார். பேதுரு எப்படி பார்த்தார் என்றால் அவர் அந்த அளவுக்கு அதை என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். தெய்வ மனிதர்கள், ஒரு சில மனிதர்கள் போனாலே எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்கன்னா அவங்க அந்த விசுவாசத்தை வெளியில என்ன செஞ்சிருக்கிறாங்க? கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஸ்பெஷல் அனாயிண்டிங் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் அனாயிண்டிங் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்குள்ள இருக்கு. தேவனை இறங்கி வாங்க, இரக்கமா இருங்க, மௌனமாயிராதீங்க. அது தாவீது சொன்னது. தாவீது ராஜா காலத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? வரல. அவர் இறங்கி அவர் மீட்பை காண்பித்து அவர் ரட்சிப்பை நமக்கு கொடுத்து தேற்றரவாளனாக நமக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இதை எவ்வளவு தூரம் நம்ம அறிந்து கொள்றோமோ அந்த அளவு விசுவாசத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை எந்த அளவு செயல்படுத்துகிறோமோ, நம்முடைய சூழ்நிலைகள்ல அப்ளை பண்றோமோ அந்த அளவு விசுவாசத்தில் பலப்பட முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.